ஆந்த்ரோபாலஜி அண்ட் ரிசர்ச் மெத்தட்ஸ். இந்த இதில் பிளாக் 1 நம்ம மானுடவியலின் வரையறை, நோக்கம் மற்றும் முக்கியத்துவம், அதாவது ஆந்த்ரோபாலஜிஸ் டெஃபினிஷன், ஸ்கோப் அண்ட் இம்பார்ட்டன்ஸ், அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மானுடவியல் என்றால் என்ன, அதை பற்றியான ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ மானுடவியல் என்பது ஒரு மனிதனை பற்றிய ஒரு ஸ்டடி. மனிதனை பற்றியான ஒரு ஸ்டடி அப்படின்னு நம்ம சொல்லும்போது, மனிதன் நம்ம எடுத்துட்டோம்னா மனிதனுக்கு வந்து பயாலஜிக்கலாக ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம பேசலாம், சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் படிக்கலாம், அண்ட் கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்ஸில் படிக்கலாம். இந்த மாதிரியான நம்ம இன்னும் நிறைய வகைகளில் நம்ம வந்து மனிதனை பற்றிய படிக்கலாம். இந்த மனிதனை பற்றி நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொல்ல பார்த்தோம்னா, மனிதனை வந்து நம்ம ஒப்பிட்டு படிக்கலாம், அது அவனுடைய பரிணாம வளர்ச்சி படிக்கலாம். அப்போ மனிதன் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தில் எவ்வாறு வேறுபடுகிறான், ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கு எப்படி படுகிறான், ஒரு சமூகத்திற்கும் மற்றொரு சமூகத்துக்கும் எவ்வாறு வேறுபடுகிறான், இதை பத்தி நம்ம வந்து படிக்க முடியும். இப்படி ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட், அதாவது அந்த ரிசர்ச்ல பார்க்கும்போது அதை வந்து ஒரு கால வரிசையில அல்லது ஒரு வரலாறு எப்படி உருவானது, சமூகம் எப்படி வந்து எதை அடிப்படையில சமூகம் உருவானது, எதை நோக்கி அது போய்கொண்டு இருக்கிறது, அதோட பரிணாம வளர்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிக்கலாம். அப்ப படிக்கிறது தான் நம்ம நீங்க சொல்றது என்னன்னா மானுடவியல் அல்லது ஆந்த்ரோபாலஜி நம்ம வந்து சொல்றோம். இந்த ஆந்த்ரோபாலஜியில பார்க்கும்போது நார்மலா வந்து ஒரு குழுக்களா நம்ம வந்து போகலாம். அதாவது ஒரு அந்த குழுக்கள் வந்து எதை பற்றி இருக்கலாம்னா, அது நம்ம ஒட்டுமொத்த குலத்தையே நம்ம வந்து படிக்கிறதுனால படிக்கலாம், அல்லது ஒரு இனம், ஒவ்வொரு இனத்துக்கும் இன்னொரு இனத்துக்கும் எவ்வாறு இருக்கிறது நம்ம வந்து படிக்கணும். இந்த மாதிரி நம்ம ஒப்பிட்டு படிக்கும் போது மனிதனுடைய நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிய வருது. அவனுடைய கல்ச்சுரல் சேஞ்சஸ் எப்படி இருந்தது, ஏன்னா முன்னாடி நம்ம படிச்சிருக்கிறோம், அது நாகரிகத்துல இருந்தே நம்ம வந்து படிச்சிருக்கிறோம், வரலாறு நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம மானுடவியல் அல்லது வந்து எப்படி இதை வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிறாங்க, இந்த ஆராய்ச்சி பண்ணி அதை எப்படி அவங்க வந்து நம்ம மக்களிடம் வந்து அதை வந்து கொண்டு சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். மனிதன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து பயாலஜிக்கல் படி நம்ம பார்த்தோம்னா, ஆரம்ப காலத்துல எல்லாம் நம்ம பார்த்திருப்போம், நம்ம ஒரு டார்வின் கொள்கை படியெல்லாம் நம்ம வந்து சொல்லுவோம், மனிதன் வந்து குரங்கில இருந்து நம்ம அப்போ அந்த ஒரு படமே நம்ம பார்ப்போம். ஒரு மனிதன் வந்து ஒரு குனிந்த நிலையில இருப்பான். அந்த குனிந்த நிலையில இருந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் அவனுடைய முதுகு தண்டோடம் வந்து அவன் ஒவ்வொரு விஷயங்களை கற்றுக்கொண்டு நிமிர்ந்து போகும்போது அவனுடைய தண்டோடம் வந்து நேரடியாக இருக்கும். இப்போ வளைந்து இருக்கிறது நம்ம மற்ற ஆள்கிட்ட இருந்தே நம்மளுக்கு வந்து நம்ம மனிதன் அப்படின்றத நம்ம வந்து வேறுபடுத்தி காட்டும். ஸோ அப்படி நம்ம வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி, அது பயாலஜிக்கல் படி நம்ம பார்த்தாலுமே நம்ம அப்போ அதை வந்து இப்படி மனிதன் வந்து ஏன் இப்படி வந்து ஒரு குனிந்த நிலையிலிருந்து ஒரு நிமிர்ந்த நிலைக்கு அவனுடைய தண்டுவடம் வந்தது அப்படின்னு சொல்லலாம் கூட நம்ம வந்து பார்க்கிறோம். இது எல்லாமே ஒரு ஆராய்ச்சி மூலமாகவே மட்டுமே நடக்குது. அப்போ போன அதாவது முந்தைய காலத்திற்கும் இன்றைய காலகட்டத்திலும் எப்படி இருக்குது, அப்படி வரும்போது அவங்களுக்கு எவ்வளவு சிக்கல்களை சந்திச்சிருக்கலாம் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். அது சிக்கல்களை தாண்டி அப்படி வந்தது மூலமா அவன் எந்த அளவுக்கு வந்து அனுபவங்களை பெற்றான், இப்படி எல்லாமே நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப அந்த அனுபவம் நம்ம சொல்றது வந்து பயாலஜிக்கலா நடந்திருக்கலாம், அவங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் வந்து கெயின் பண்ணிருக்கலாம். அந்த நாலேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அந்த கடந்து வந்த பாதைகள் வரும்போது அவனுக்கு வந்து சுயமாக ஒரு விழிப்புணர்வு இருக்கும். அடுத்தடுத்து அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு வந்திருக்கும். நிறைய விருப்பங்கள் வந்து கூடிக்கொண்டே போகும். அப்ப விருப்பங்கள் கூட கூட அவனுக்கு தன்னுடைய தேவைகள் கூட கூட அவன் வந்து நிறைய வந்து கண்டுபிடிக்கணும், அதை செய்ய அவன் வந்து போயிடறான். அப்படி செய்யும் போது அவனுக்கு நிறைய மல்டிஃபேஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து
ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். ஸோ அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணி வர்றப்போ எப்படி வந்து ஒரு மாநிலம் வந்து மாறி 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 வந்து இந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பாக்குறப்ப தான் வந்து இந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடி நம்ம வந்து சொல்றோம். இந்த மானுட இதோட டெஃபினேஷன் அப்படின்னு சொல்றப்போ பாக்குறப்போ எப்படின்னா, அதாவது இந்த மானுடலை நம்ம எப்படி வரையறுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மானுடலை வந்து ஒரு பலதரப்பட்ட துறை, அதாவது மல்டி ஃபேசட் அப்படின்னு சொல்றோம். மல்டி டைமென்ஷனல் ஆஸ்பெக்ட்ஸ்ல இந்த ஆந்த்ரோபாலஜி ஸ்டடீஸை வந்து நம்ம பார்க்குறோம். அது வந்து சோசியல் கல்ச்சுரல், தட் இஸ் சமூக கலாச்சார ரீதியெல்லாம் இருக்கலாம், பயாலஜிக்கல் மானுடவியல், அதாவது பயாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜியா இருக்கலாம், அண்ட் ஆர்காலஜிக்கல் தொல்லியல் மற்றும் மொழியியல் மானுடவியல். இதை எல்லாம் சேர்ந்துதான் நம்ம வந்து மானுடவியல் அல்லது ஆந்த்ரோபாலஜி நம்ம வந்து சொல்றோம். இந்த இந்த எல்லா பிரான்ச்சஸ்லயுமே வரையறுக்கும் போது ஒவ்வொன்றுலயுமே வந்து எக்ஸ்பர்டைஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த எக்ஸ்பர்டைஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது எப்படின்னா, ஒரு 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 கான்செப்ட் நம்ம டிஃபைன் பண்ணும்போது ஒரு ஈஸியா இது இப்படித்தான் அப்படின்னு நம்மளால டிஃபைன் முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா we have to give what நம்ம எவிடன்ஸ், அதாவது நம்ம எம்பரிக்கல் எவிடன்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வித்தவுட் எம்பரிக்கல் எவிடன்ஸ் findings will not be accepted by the universe. ஸோ நம்மளுக்குடைய அப்போ அந்த எக்ஸ்பர்டைஸ் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த எக்ஸ்பர்டைஸ் எதுல எல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலாச்சாரம், உயிரியல், வரலாறு, என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழல். அந்த மனிதன் வந்து தன்னோட சுற்றுச்சூழல்ல எப்படி தன்னுடைய புரிதலை வெளிப்படுத்துகிறான் அப்படின்றத பொறுத்து இருக்கு. பிகாஸ் ஒரு மனிதன் தன்னைத்தானே புரிஞ்சுக்கிறான் கடந்து வந்த பாதைகள்ல இருக்கிறதுப்போ, ஆனா அந்த புரிதலை வந்து மத்தவங்களுக்கு எப்படி வெளிப்படுத்தணும், அந்த வெளிப்படுத்துறதும் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப அந்த மானுடங்களை வரையறுக்கும் போதே வந்து நம்ம நிறைய கிரைட்டீரியாஸ் வந்து இருக்குது. ஒண்ணு வந்து எக்ஸ்பர்டைஸா இருக்கணும், இன்னொன்னு வந்து தான் புரிஞ்சுக்கிட்டதை மத்தவங்களுக்கு புரிய வைக்கிற இயல்பும் அவங்களுக்கு வந்து இருக்கணும். இதுல பாத்தீங்கன்னா எரிக் வுல்ஃப் வந்து அவர் எப்படி சொல்றாருன்னா, மானுடங்களை வந்து வரலாறு, இலக்கியம், இயற்கை மற்றும் சமூக அறிவியல் ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பு என்று அவர் வந்து சொல்றாரு. அதாவது ஹிஸ்டரி, லிட்ரேச்சர், என்விரான்மெண்ட், சோசியல் சயின்ஸ், இதோட இன்டகிரேஷன் தான் வந்து ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய டெஃபினேஷன்ஸை வந்து கொடுத்துட்டே போறாங்க. அந்த நம்ம டெஃபினேஷன்ஸ்ல பார்க்கும்போது இந்த ஆந்த்ரோபாலஜி அப்படின்ற ஒரு வேர்டே வந்து எப்படி it emerged from the Greek word which is called which is from anthropos and logos. that anthropos அப்படின்னா மனிதனை பற்றியது, லோகோஸ் அப்படின்ற அறிவியல் அல்லது ஸ்டடின்னு நம்ம வந்து சொல்றோம். அப்போ ஆந்த்ரோஸ் பிளஸ் லோகோஸ் அப்படின்னு சொல்றதான் நம்ம ஆந்த்ரோபாலஜின்னு சொல்றோம். அப்போ வந்து இதுதான் வந்து ஸோ இப்படி ஆந்த்ரோபாலஜி இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் ஹியூமன் பீயிங். ஸோ the human being in the sense it related to social, cultural, environmental, biological and etc. ஸோ இதெல்லாம் மையமா கொண்டுதான் வந்து இந்த மானுடவியல் என்ற சொல்லை வந்து உருவானது. இதுல வந்து அமெரிக்கன் அசோசியேஷன் ஆஃப் ஆந்த்ரோபாலஜி இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய டெஃபினிஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுல சொல்லும் போது ஆந்த்ரோபாலஜி, அதாவது மானுடவியல் அப்படின்றது வந்து ஒரு முழுமையான அல்லது ஒருங்கிணைந்த ஒழுக்கம், அதாவது டிசிப்ளின். இட் இஸ் இது என்னென்ன சொல்றோம்னா இட் இஸ் கம்ப்ளீட் அண்ட் இன்டகிரேட்டட் டிசிப்ளின் தான் வந்து இதை வந்து சொல்றோம். இது வந்து ஒரு உயிரியல் ரீதியாவோ தொல்பொருள் மற்றும் ஆராய்ச்சிகள், அதாவது கலாச்சார முன்னோக்குகளின் ஒருங்கிணைப்பு, மனிதர்களிடம் மிக மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை வழங்குகிறது என்று கூறப்படுகிறது. இதுல வந்து என்ன பாத்தீங்கன்னா, சிந்து சமவெளி நாகரிகத்தை நம்ம வந்து மனசுல வச்சுக்கிட்டோம். அந்த சிந்துவெளி சமவெளி நாகரிகத்தை வந்து நம்ம தொல்பொருள் ஆராய்ச்சி மூலமா தான் தெரிஞ்சு கொள்ளப்பட்டோம். நம்ம அதான் அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து நம்மளுக்கு சொன்னாங்க. இது வந்து எப்படி எல்லாம் வந்து அங்க வந்து மக்களுடைய சோசியல் லைஃப் எப்படி இருந்தது, அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்தது, இதெல்லாம் வந்து அவங்க இந்த ஆர்கியாலஜி மூலமா தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கப்பட்டது. சிந்து சமவெளி மட்டும் இல்லாம ஹராப்பால வந்து நமக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா, மனிதர்களுடைய சின்ன சின்ன எலும்பு கூடுகள், அவங்களுடைய எச்சங்கள், அப்புறம் நம்மளுக்கு வந்து ஈவன் அங்க வந்து டிஎன்ஏ, அதாவது டிஎன்ஏ ரிலேட்டடான
திங்ஸ் கூட நம்மளுக்கு வந்து அதுல இருந்தா நம்மளுக்கு வந்து ஹரப்பா நாகரிகத்துல இருந்து நம்மளுக்கு இருந்தது. அப்ப அந்த ஹரப்பா நாகரிகத்து மூலமா தான் நம்ம வந்து ஒரு மனிதன் வந்து எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கலாம், அவனுடைய பயாலஜிக்கல் சிஸ்டம் எப்படி இருந்துச்சு, ஒரு ஆணும் பெண்ணும் தனித்தனியா எப்படி இருந்தாங்க, அதாவது ஒரு பயாலஜி ஒரு ஒரு அனிமல் தட் இஸ் நம்ம மனிதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது ஆணும் பெண்ணும் எப்படி இருந்தாங்க, அவங்களோட மரபணு எப்படி இருந்தது, அந்த மரபணு ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது, இது எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சது. சோ அப்போ இந்த ஹரப்பா மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்மளுடைய மூத்த குடிமக்கள், நம்மளுடைய முன்னோர்கள் அவங்க எப்படி இருந்திருப்பாங்க, அவங்களுடைய பாரம்பரியம் எப்படி இருந்திருக்கும், அவங்களுடைய சமூக கலாச்சாரங்கள் எப்படி இருந்தது, அவங்க ஃபேஸ் பண்ண என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தது, அண்ட் அதுக்கப்புறம் அவங்க வந்து எப்படிலாம் இருக்கணும்னு நினைச்சிருக்கிறாங்க அப்படின்றது வரைக்கும் கூட நம்மளால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. சோ இந்த மாதிரி அப்போ நம்ம ஆந்த்ரோபாலஜி ஸ்டடி அப்படின்றது என்னன்னா, இட் இஸ் இன்டகிரேட்டட் ஸ்டடி அண்ட் இட் இஸ் கம்ப்ளீட் ஸ்டடின்னு தான் நம்ம வந்து சொல்றோம். ஆனா அடுத்தது பாத்தீங்கன்னா இட் இஸ் அ கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ், கம்பேரிட்டிவ் சயின்ஸ் நம்ம சொல்றோம். இந்த ஆந்த்ரோபாலஜி வந்து நார்மலாவே இது ஃபர்ஸ்ட் நம்ம இங்க சொல்றோம், மனிதருக்குள்ள ஆணுக்கும் பெண்ணுக்கும் எப்படி இருக்கிறது, அதாவது அது பயாலஜிக்கல் ரீஜனா சொல்லலாம், அவங்களுடைய மன ரீதியான எண்ணங்கள் எப்படி இருந்தது, ரெண்டு பேருக்கு என்னென்ன டிஃபரன்ஸ் இருந்தது இப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாக்குறோம். அப்ப மனிதன்ல வந்து அப்ப பெண்ணுன்னா அவளுக்கான டியூட்டிஸ் என்ன, ஆனா அவன் என்னென்னலாம் செஞ்சான், அவனுடைய கலாச்சாரத்துல எதெல்லாம் அவன் வந்து பின்பற்றுறான், அவனுக்கு சட்டங்களுக்கு அவங்களுடைய சட்டங்களுக்கு உட்பட்டவர்கள் என்னென்ன செஞ்சாங்க, அதாவது சமூக சட்டங்களுக்கு உட்பட்டு என்னென்ன செஞ்சாங்க, இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருந்தது, என்ன சிமிலாரிட்டிஸ் இருந்தது, இதெல்லாமே வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து ஒரு மனிதன்ல ஆணுக்கும் பெண்ணுக்கும் பார்த்தோம். அடுத்தது ஒவ்வொரு குழுக்கும் இன்னொரு குழுக்கும், அதாவது குழு அப்படின்னு சொல்ற போது நம்ம ஒரு இது வந்து நம்ம சோசியல் குரூப்ஸ் கூட நம்ம சொல்லலாம், அல்லது ஒரு பேஸ்ட் ஆன் தி ஜியோகிராபிக்கல் ரீஜன், ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் உள்ள கலாச்சாரங்கள் எப்படி இருந்தது, ஈவன் ஒரு நாட்டுக்கும் உள்ள அல்லது ஒவ்வொரு ரீஜனலுக்கும் உள்ள மனிதர்களுக்கே வந்து பயாலஜிக்கல் சேஞ்ச், பயாலஜிக்கலாவே அவங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் இருந்திருக்கலாம், ஒரு ஒற்றுமைகள் கூட இருந்திருக்கலாம். அப்ப அந்த ஒற்றுமைகள் வந்து எப்படி இருந்தது, அவங்களுக்குள்ள டிஃபரன்ஸ் இருந்தது எப்படி, இத வந்து நீங்க வந்து நம்ம எப்படி பாக்குறோம்னா முன்னோக்கியும் போய் பாக்குறோம் நம்ம. அதே டைம் வந்து இன்னைக்கு நவீன காலகட்டத்திலயுமே வந்து இது எப்படி டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாக்குறோம். சோ இந்த ஆந்த்ரோபாலஜின்றது வந்து ஒரு பன்முக தன்மை கொண்ட ஒரு சமூக இயக்கியலாகவே இருக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சமூக, அதாவது இந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடியில பாத்தீங்கன்னா இல்ல களப்பணி முறைன்னு சொல்ற ஃபீல்டு ஸ்டடி, இதுல வந்து மலினோவ்ஸ்கின் வந்து அவர் என்ன பண்ணார்னா ஒரு டைரக்டா, அதாவது டைரக்டா அவங்க பக்கத்துல போய் ஸ்டடி பண்ண மாட்டாரு. ஆனா அவர் என்ன பண்ணுவார்னா இங்க இருந்து ஒரு ஒரு பர்டிகுலர் பீரியட்ல ஒரு மக்கள், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்க பழங்குடி மக்கள்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பழங்குடி குழுக்கள்ல வந்து அவங்க வந்து எப்படி வந்து ஒவ்வொரு அவங்களுடைய கலாச்சாரம் எப்படி இருக்குது, அப்ப அவங்க வந்து பழங்குடி மக்கள் வந்து எப்பயுமே வந்து அவங்க இடத்துலயே தான் இருக்கிறாங்களா, அல்லது ஏன் அவங்க வந்து இடம் பெயர்றாங்க, இல்ல ஒரு குழுக்கள் வந்து எங்கேயுமே வந்து இடம் பெயர மாட்டாங்க, அப்படி ஏன் அப்படி வந்து இடம் பெயராம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பாக்குறாரு. இத வந்து எப்படி ஸ்டடி பண்றாங்கன்னா ஓவர் பீரியட், ஒரு ஸ்டாட்டிக் ஸ்டடி இல்லாம ஒரு டைனமிக் ஸ்டடியா வந்து அவர் வந்து பாக்குறாரு. அப்ப அந்த டைனமிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு இப்பைக்கும், அதாவது முந்தைய காலத்துக்கும் இப்பவும் எப்படி இருக்குன்னு வந்து அவர் வந்து ஒரு தூரத்துல இருந்தே அவர் வந்து பாக்குறாரு. சோ அப்ப அவங்க என்ன பண்ண, இந்த களப்பணியில இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜஸும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அவங்கள வந்து ரீச் பண்றதே வந்து கஷ்டமா இருக்கும். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து லாங்குவேஜ், அப்போ அவங்களுக்கு வந்து மொழி ரீதியான பிரச்சனைகள் நம்மளுக்கு வரும். அப்போ இந்த களப்பணிக்கு போறவங்களை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அவங்களை வந்து ட்ரெயின் பண்ணணும், நம்ம அவங்களுடைய மொழி கத்துக்க சொல்லணும், அடுத்து அவங்க பழக்க வழக்கங்களை வந்து கற்றுக்கொள்ள செய்யணும். அப்பதான் வந்து அந்த குழு மக்கள் வந்து இவங்களை ஏற்றுக்கொள்ள போறாங்க. சோ இந்த மாதிரியான ஸ்டடீஸ்ல வந்து நம்ம வந்து டைரக்டா சில நேரம் நம்ம வந்து போக முடியாது, அங்க யாரா இருந்தாங்கன்னா அவங்க மூலமாவும் நம்ம வந்து அவங்கள பிடிச்சுக்கிட்டு நம்ம அங்க போய் ஸ்டடி பண்ண முடியும்னு சொல்றாங்க.
ஸோ இது மூலமா என்னன்னா அந்த பர்டிகுலர் குழுல உள்ள நோக்கங்கள் என்ன, அவங்க வந்து நம்ம எப்படி அவங்கள வந்து போய் ஸ்டடி பண்ணலாம், அவங்களுக்குள்ள எப்படியெல்லாம் அவங்களோட கலாச்சாரம் டெவலப் ஆயிருக்கு, இதை வந்து நம்ம பார்க்க முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம மானுடவியல் நோக்கங்கள் பத்தி போறோம். இந்த மானுடவியல் நோக்கங்கள் அப்படின்னு பாக்குறத நம்ம வந்து இந்த மானுடவியல் நோக்கங்களை வந்து நம்ம 3 தான் பிரிக்கலாம். ஒண்ணு வந்து மாணவர் மட்டத்துல பார்க்கலாம், இன்னொன்னு வந்து பங்குதாரர் மட்டம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இதுல பார்க்கலாம், அல்லது கலாச்சார சார்பியல் வாதம் படி நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஆந்த்ரோபாலஜியோட நோக்கங்கள் அந்த அட் த ஸ்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வாட் இஸ் த அப்ஜெக்டிவ்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கிடைக்குது. இந்த ஆந்த்ரோபாலஜி ஸ்டடி வந்து படிக்கும்போது அவங்களுக்கு வந்து ஓகே, நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் இப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க, அல்லது இந்த பர்டிகுலர் குழு பர்டிகுலர் இனத்தோட மக்கள் இப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க, அண்ட் இது வந்து சிஸ்டமேட்டிக்கா இது எப்படி போகும், இதோட கலாச்சாரம் வந்து எப்படி மாறுபடுகிறது, ஒரு சோசியல் கல்ச்சுரல் சேஞ்சஸ் வந்து எப்படி நடந்திருக்கிறது. இத ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி எல்லாம் வந்து ஒரு பெண் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அவன் வந்து வெளியில வரக்கூடாது, இன்னுமே வந்து படிக்க போகக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, இப்படி எல்லாம் இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு காலகட்டத்தில் இதெல்லாம் வந்து எவ்வளவோ மாறிடுச்சு. அப்போ இது வந்து எப்படி அது வந்து சேஞ்சஸ் ஆயிருக்குது, இந்த சேஞ்சஸ்க்கான காரணங்கள் என்ன, இந்த சேஞ்சஸ்கோட டிட்டர்மினன்ஸ் எல்லாம் என்னது, வாட் ஆர் த இண்டிகேட்டர்ஸ் அண்ட் த டிட்டர்மினன்ஸ், இதெல்லாமே வந்து மாணவர்கள் மத்தியில இது வந்து அவங்க தெரிஞ்சு கொள்ளதுக்கும் இதுல மேலும் ஆராய்ச்சிகள் செய்யறதுக்கும் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்குது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நுணுக்கமான அணுகுமுறைன்னு சொல்றோம். இந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடிஸ் மூலமாக மட்டும்தான் ஒரு மனிதனுடைய ஒரு சின்ன அதாவது ஒரு மைக்ரோ நானோன்னு சொல்லுவோம், நானோ டெவலப்மெண்ட்டவே நம்ம வந்து பார்க்க முடியும்னு வந்து சொல்றாங்க. ஸோ அப்போ அந்த நானோ டெவலப்மெண்ட்டை வந்து பார்க்கணும். தட் இஸ் நம்ம வந்து இது என்ன சொல்லுவோம்னா ஒரு ஜெனரல் டு பர்டிகுலர். ஓகே, ஒரு பெரிய நம்ம வந்து ரொம்ப ஒரு குழுல இருந்து ஒரு தனி மனிதனுடைய அணுகுமுறை எப்படி இருந்துச்சு அப்படின்ற வரைக்கும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா உயிர் சமூக நம்ம வந்து என்ன சொன்னா பயோ சோசியாலஜி நம்ம வந்து சொல்றோம். ஓகே, ஸோ இத பத்தியே நம்ம வந்து பாக்குறோம். அதாவது வந்து மக்கள்ல வந்து கண்டிப்பா வந்து இது எல்லாமே வந்து நம்ம ஒரு சமூகமா தனியாவும் நம்ம பார்க்க முடியாது, ஒரு பயாலஜிக்கலாவும் நம்ம வந்து பார்க்க முடியாது. சில குழுக்கள் வந்து அவங்க பயாலஜிக்கல் பேஸ்டு படிதான் அவங்களோட சோசியாலஜிக்கல் குரூப்பவே வந்து அவங்க செட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இதுல அகைன் நம்ம பார்க்கணும், நம்ம பழங்குடியினரையும் அதுக்கப்புறம் வந்து அந்த விவசாய குழுக்கள் பாக்குறோம். ஒரு விவசாயி இருந்தாருன்னா இப்ப நம்மளை கொண்டு போய் ஒரு ஒரு சிட்டி கல்ச்சர்ல இருக்கவங்களை கொண்டு போய் ஒரு ஃபீல்டு விவசாயம் பண்ண சொன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது கஷ்டம்ன்றது என்னன்னா நம்மளுக்கு அதை அடாப்ட் பண்றது வந்து ரொம்ப டிலே ஆகும். ஒண்ணு வந்து பயாலஜிக்கலாவும் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும், அங்க சோசியல் கல்ச்சுரலும் டிஃப்ரெண்டா இருக்கும், அந்த அணுகுமுறை நமக்கு தெரியாது. சோ அப்படி இருக்கும்போது மாணவர் மட்டத்துல வந்து அவங்க என்ன பண்றாங்க, அப்ப இதெல்லாம் நம்ம எப்படி அவங்கள அணுகணும் அப்படின்றதுக்கு கண்டிப்பா ஆந்த்ரோபாலஜி படிச்சா மட்டும்தான் அவங்களால ரீச் பண்ணவும் அவங்கள பத்தி ஸ்டடி பண்ண முடியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா இந்த பங்குதாரர்கள். அப்போ இந்த ஆந்த்ரோபாலஜியை நம்ம ஹூ ஆர் ஆல் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நம்ம பாக்குறோம். அப்ப இந்த மானுடவியல் அதாவது பேச்சுவார்த்தை மற்றும் நோக்கம் சொல்றோம். இந்த மானுடவியலையே நம்ம பேச்சுவார்த்தை வந்து எப்படி நடத்தப்படுகிறது அண்ட் அந்த பங்குதாரர்களுக்கு எப்படி இந்த சேவை செய்யப்படுகிறது அல்லது கொடுக்கப்படுகிறது அப்படின்றத பத்தியும் அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ண முடியும். அப்ப இதுல எப்படி நம்ம ஆராய்ச்சி பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு குரூப்பை பத்தி நம்ம ஸ்டடி பண்ணணும்னா இப்ப அந்த குரூப்புக்குள்ளேயே ஒருத்தர் அதை பத்தி ஸ்டடி பண்றாருன்னா அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து அந்த குழுவை பத்தியான பயாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் தெரியும், சோசியல் ஆஸ்பெக்ட்ஸ் தெரியும், அவங்களுடைய கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்ஸ் தெரியும், இப்படி அவங்க எப்படி பழகுவாங்க, என்னென்னலாம் செய்வாங்க, எதையெல்லாம் செய்ய மாட்டாங்க, என்னென்ன வேல்யூஸ் அவங்ககிட்ட இருக்கு. இந்த வேல்யூ சிஸ்டம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
ஏன்னா அந்த வேல்யூ சிஸ்டத்தை பேஸ் பண்ணி சில குழுக்கள்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அப்போ அந்த அந்த குழுக்களுக்குள்ளே இருக்கிறவருக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆனா நம்ம ஒரு புதுசா ஒரு குழுவை பத்தி ஸ்டடி பண்ண போறோம் அப்படின்னு, அல்லது அந்த அந்த குழுவை பத்தி ஆராய்ச்சி பண்ண போறோம், அந்த குழுவுடைய பரிணாம வளர்ச்சியை பார்க்க போறோம் அப்படின்னு பாக்குறப்போ நம்மளுக்கு என்ன தேவைப்படுகிறது? அவங்கள பத்தியான ஒரு தகவல்கள், இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய தேவைப்படுது. இந்த இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு அவங்களுடைய ஆல் த ஆஸ்பெக்ட்ஸ். இட் இஸ் அவங்களோட ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், அவங்களோட லாங்குவேஜ் கத்துக்கணும், லாங்குவேஜ் கத்துக்கிட்டு அவங்களுடைய பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து போறோம். அப்போ அதுக்கு என்ன பண்றோம்னா, அங்க ஒரு ஒரு ஓரளவுக்கு அப்ரோச்சபிளான இருக்கவங்களை என்ன பண்றோம், நம்ம அவங்கள கூப்பிட்டுக்கிட்டோம். அவங்களெல்லாம் கூப்பிட்டு அதை தான் நம்ம வந்து விளிம்பு நிலை மக்களை சேர்த்துன்னு சொல்றோம். அதாவது இது வந்து என்னன்னா விளிம்பு நிலை வந்து இந்த எட்ஜ் பாயிண்ட்ல இருக்கும். அடுத்தது ஓகே. ஸோ அந்த இதுல வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கவங்களை கூப்பிட்டுட்டு நம்ம வந்து பேசி அவங்களுக்குள்ள நம்மளோட ஸ்டடியை வந்து கொண்டு போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா விளிம்பு நிலை மக்களை சேர்த்தல் அப்படின்னு சொல்றது என்னன்னா, ஒதுக்கப்பட்ட மக்கள் மற்றும் பொது மற்றும் அறிவுசார் உடையாளுக்கு கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா யாரெல்லாம் வந்து ஒரு சமூகத்துல நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து பெண்கள் அப்படின்னு சொன்னோம். அடுத்து வந்து சோசியல் குரூப், சில குரூப்ஸ வந்து சில வேலைகளுக்கு நம்ம வந்து வச்சிடுறோம். சில குரூப்ஸ வந்து அவங்க என்ன பண்றாங்க, நான் அந்த வேலையை தான் செய்வேன், நான் இதான் பேசுவேன், நாங்க இதை தாண்டி வரமாட்டோம், அவங்களுக்குள்ள ஒரு டெரிட்டரி வந்து வச்சுக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி அவங்கள வந்து கொண்டு வரணும். அப்போ இப்படி கொண்டு வந்தாதான் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு இணக்கமான சூழ்நிலை சமூகத்துல ஏற்படும். அந்த இணக்கமான சூழ்நிலை வரும்போதுதான் சோசியல் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும், கல்ச்சுரல் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும், எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ஸ் அப்பதான் நம்மளுக்கு வரும். எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ஸ் வரதான் நம்மளுக்கு என்ன ஆகும், மத்த அடுத்த கட்டத்துக்கு மக்கள் அவங்களோட தேவைகள் கூட கூட இங்க நம்மளுக்கு என்ன உற்பத்திகள் கூடுது. அப்ப உற்பத்திகள் கூடும் போது நம்மளுக்கு அதுல நிறைய உற்பத்தி தேவை அப்படின்னு நம்ம பேசும்போது இன்னும் நிறைய ஆராய்ச்சிகளை இதுல வந்து மேற்கொள்ள முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா அறிவு பகிர்வு மற்றும் பரப்புது. அப்ப நம்ம தெரிஞ்ச விஷயங்கள் அல்லது நம்ம படித்த விஷயங்கள், தட் இஸ் த ஃபைண்டிங்ஸ் ஆஃப் த ஸ்டடி, த ரிசர்ச்ல நம்மளுக்கு வந்து என்ன வரும், ஒரு ஃபைண்டிங்ஸ் கிடைக்கும். அந்த ஃபைண்டிங்ஸை நம்ம என்ன பண்றோம், மத்தவங்களுக்கு சொல்றோம். அப்போ நிறைய வந்து நம்மளோட ஸ்டடீஸோடைய ஃபைண்டிங்ஸையும் சொல்றோம். அந்த நாட் ஓன்லி ஃபைண்டிங்ஸ் சொல்றோம், அந்த ஸ்டடி பேஸ்ட் ஆன் த ஃபைண்டிங்ஸ் we can give us solutions to the problems and we may give a suggestions for the policy decisions. பாலிசி டெசிஷன்ஸ் எடுக்கிறவங்களுக்கு நம்ம சஜஷன்ஸும் நம்ம வந்து கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணலாம். அதாவது இவங்களுக்கு என்ன தேவை அதை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், வந்து ஒரு 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 ஓட்டு செய்யணும்னா நம்ம வந்து ஒரு செங்குத்தான வளர்ச்சிக்கு உட்படுத்தலாம். அடுத்து பாத்தீங்கன்னா கலாச்சார சார்பியல் வாதம் நம்ம சொல்றோம். இங்க ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா மனிதனுடைய பரிணாமத்தை படிக்கிறதுல மட்டுமே நம்ம வந்து கவனம் செலுத்தி இருக்கிறாங்க. அதாவது அவனோட பரிணாம வளர்ச்சி எப்படி இருந்துச்சு, அவனுடைய சமூக பண்புகள் வந்து பண்டைய காலத்துல இருந்து இந்த நவீன காலத்துக்கு எப்படி வந்துச்சு, இத பத்தி நம்ம வந்து பார்த்தாங்க. ஆனா அதையும் தாண்டி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு இப்ப வந்து நம்ம எப்படி படிக்கிறோம், பழமையான நாகரிகம் அப்படின்னு வந்து நம்ம பேசுறோம். இந்த நாகரிகங்கள், நம்ம நாகரிகம் அப்படின்னு எப்ப பேச ஆரம்பிச்சோம்னா இந்த கொலனிய, அதாவது நம்ம கலனியல் ஆட்சி அப்புறம்தான் வந்து இதுவே வந்து நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிச்சது. அதாவது பிரிட்டிஷர்ஸ் வந்து ஆதிக்கம் செலுத்தும் போது வந்து வெறும் அவங்க வந்து என்னன்னா ஹெட் கவுண்ட்ஸ் தான் வந்து அவங்க பார்ப்பாங்க. என்ன ஸ்ட்ரென்த், எவ்வளவு படை, இப்படிதான் வந்து பார்ப்பாங்க. ஆனா அதை தாண்டி பரிணாம வளர்ச்சின்றது வந்து என்னன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம இன்டலெக்சுவல் பாயிண்ட்லயும் பார்க்கணும், அவங்களுடைய அறிவு வளர்ச்சியும் இருக்குது. ஸோ இது எல்லாம் சேர்ந்துதான் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்றது நம்ம வந்து சொல்றோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மல்னோஸ்கி இவங்கெல்லாம் என்னன்னா ஒரு 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 they have given a significant contribution to this anthropological research. that anthropological ஆராய்ச்சிலையும் சரி, அந்த anthropological அந்த கான்செப்ட்ஸை டெவலப் பண்றப்பையும் சரி,
இவங்க தான் வந்து ஒரு பெரிய சக்தியாவே இந்த நம்மளோட இந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் ரிசர்ச்ல வந்து அவங்க இருந்திருக்காங்க. சோ அப்ப அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்றப்போ கலாச்சார சார்பியல் வாதத்தை நோக்கிய மாற்றம் மாநில கலாச்சாரங்களை புறநிலையாக பார்க்க ஊக்குவித்து வளர்ச்சியில் உணரப்பட்ட நிலைகளின் அடிப்படையில் வெளிப்புற தீர்ப்புகளில் இருந்தும் அவங்கள வந்து விடுபட்டு வந்தாங்க. சோ அப்போ இந்த மாதிரியான அணுகுமுறைகள் வந்து எப்படியெல்லாம் வந்து அடுத்தடுத்து வர ரிசர்ச்சர்ஸ் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் வந்து எப்படியான அவங்களுடைய பார்வை இருக்கணும், எதை நோக்கி அவங்களுடைய பார்வை இருக்கணும், அதையும் அவங்க வந்து ஊக்குவித்திருக்கிறாங்க. சோ அடுத்தடுத்ததுக்கான வழிமுறைகளையுமே அவங்க வந்து நிறைய வந்து அவங்க சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய அணுகுமுறைகளை வந்து அவங்க சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா இயற்கை வளர்ப்பு, அதாவது நேச்சர் நரேச்சர்னு சொல்லுவோம். இயற்கை வளர்ப்பு விவாதம்னு சொல்றப்போ வந்து மானுடவியல் முறையில இந்த மானுடவியலாளர்கள் எப்பயுமே எப்படி சொல்றாங்கன்னா ஒரே மாதிரியான அனுமானங்கள், தட் இஸ் அவங்க எல்லாமே எல்லாமே ஒரே மாதிரியான அசம்ஷன்ஸோடயே வந்து அவங்களோட ஸ்டடியை வந்து கொண்டு போக கூடாது. அவங்க எல்லாமே எப்படி இருக்கும்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கணும். அது எப்படி இருக்கணும்னா ஒரு 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 ஆந்த்ரோபாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல தான் அது வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இயற்கைக்கு எதிரான வளர்ப்புன்னு நம்ம சொல்றோம், நேச்சர் வர்ஸ் நேச்சர் சொல்லுவோம். அப்ப அந்த நேச்சர் வர்ஸ் நேச்சர் சொல்றப்போ வந்து மனித அதாவது இங்க நேச்சர் வர்ஸ் நேச்சர்னு சொல்ற போது அவங்களுடைய பயாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்க்கும் அவங்களுடைய திறன்கள், அதாவது அவங்களோட கலாச்சாரம், அவங்களோட வளர்ப்பு முறை, இதுல வந்து எப்படி அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் மாறி போகுது. அப்போ அதாவது இதுல எதையாவது ஒண்ணு மட்டும் நம்ம எடுத்து வந்து ஸ்டடி பண்ணக்கூடாது. ஒண்ணு மனிதனுடைய திறன்களை பத்தியும் போகக்கூடாது, அல்லது அவங்களோட பயாலஜிக்கல் அவங்களோட நேச்சர் பத்தியும் நம்ம வந்து போகக்கூடாது. இது எப்படி இந்த மாதிரி தனித்தனியா ஒரு ஒரு ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடி இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு 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 ஆபத்தான முடிவுகளுக்கு தான் வழிவகுக்குமே தெரிய ஒரு 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 நல்ல ஒரு முடிவை நோக்கி அது செல்லாது. சோ இந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் ரிசர்ச்சர்ஸ் வந்து ஒரு இயற்கைக்கு எதிரான, அதாவது நேச்சர் வர்ஸ் நேச்சர்ஸா போக கூடாது. அப்புறம் இனம் மற்றும் ஸ்டீரியோ டைப்புகள், சோ இதை மட்டும் நம்ம வந்து மனசுல வச்சுக்கணும். அதே மாதிரி பிரான்ஸ் ஃபோன்சிஸோடைய ஆஸ்பெக்ட்ஸ்ல நம்ம பார்த்தோம்னா அவர் என்ன பார்த்தாருன்னா வந்து மனித நடத்தை வந்து கலாச்சார ரீதியாக மட்டுமே தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு வந்து போவஸ் எப்பயுமே அவர் என்ன சொல்றாருன்னா மனிதனுடைய அணுகுமுறையா இருக்கட்டும், அது எல்லாமே எப்படின்னா அவனுடைய அந்த குழுவோடைய கலாச்சாரம் எப்படி இருக்குது, அவனோட அவங்க ஒரு சின்ன பிள்ளைல இருந்து எப்படி அவங்க பிராட்டப்னு நம்ம சொல்லுவோம் சரியா, ப்ரான் அண்ட் பிராட்டப் நம்ம சொல்லுவோம். அவன் எப்படி எந்த குழுல பிறந்து எப்படி வளர்ந்தானோ அதை பத்தி தான் அவன் வந்து இருக்கிறான்னு சொல்றாரு. ஆனா நம்ம அந்த மாதிரியும் போயிட கூடாது. நம்மளுடைய இது எப்படி இருக்குன்னா ஒரு மல்டி டைமென்ஷனல் ஸ்டடியா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய அவங்க வந்து சொல்றாங்க. வளர்ப்பின் முக்கியத்துவம், அப்புறம் மார்கரெட் மேடோடைய ஆய்வு அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவர் என்ன பண்ணான்னா ஒரு சைல்ட்ஹுட் அண்ட் அடல்ட் ஸ்டேஜ்ல இருக்க வளர்ச்சி அல்லது டெவலப்மெண்ட்ஸ் வந்து அவங்க பார்த்தாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நிறைய ஒரு அதிர்ச்சியான அனுபவங்கள்லாம் கூட அவங்களுக்கு வந்து கிடைச்சது. அது என்ன மாதிரியான அனுபவங்கள் பாத்தீங்கன்னா சிலதெல்லாம் வந்து அவங்களால வந்து சமூகத்தால் ஒத்துக்கொள்ளப்படாத சில அதிர்ச்சியான அனுபவங்கள்லாம் அவங்க பெற்றார். ஆனா இதுல என்ன ஒண்ணுன்னா இந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடி பண்ணும்போது எந்த ஸ்டேஜ்ல அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அந்த பிரச்சனைகளை எப்படி சரி பண்ணுவது, அந்த சரி பண்றதுக்கான ரெமெடிஸ் என்ன, டூல்ஸ் என்ன, இதெல்லாம் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அததான் வந்து நம்ம வளர்ப்பின் முறைன்னு கூட நம்ம சொல்லலாம். சோ ஒருத்தர் வந்து ஒரு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லலாம். ஓகே, நடத்தை, ஆளுமை, அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி கொடுப்பது,
ஒவ்வொருத்தரையும் அணுகுவது, இந்த மாதிரி எல்லாம் எல்லாமே எதை பொறுத்து இருக்குன்னா ஒரு வளர்ச்சியை பொறுத்து, அவங்களுடைய வளர்ப்பை பொறுத்துமே இருக்கு அப்படின்னு வந்து இங்க வந்து சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை சிக்கல்களை தீர்க்க மானுடலையை வந்து பயன்படுத்துதல். நான் சொன்ன மாதிரியான இப்பதான் நம்ம சொன்னோம். அதாவது ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடீஸே வந்து என்னன்னா மக்களுடைய வாழ்க்கை முறையை பத்தியும் வாழ்க்கை முறையை பற்றியான படிப்பை நம்ம சொல்றோம். அப்போ இந்த வாழ்க்கை சிக்கலை நம்ம எப்படி தீர்த்துக்கிறோம் அப்படின்னா அவங்க வாழ்க்கை முறையில நிறைய வந்து இப்போ நான் நிறைய வந்து எதிர்மறை செயல்கள் வந்து இருக்கலாம். நான் பொம்பளை பிள்ளைய வந்து கிளாஸ் வந்து படிக்க அனுப்ப மாட்டேன், ஆம்பளை பையனா வந்து வேலை செய்யக்கூடாது, இதெல்லாம் நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு ஒரு சிக்கல்கள் வந்து தீர்க்கிறதுக்கு அப்ப இன்னைக்கு காலகட்டத்தில் இன்னைக்கெல்லாம் எப்படி என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம ரொம்ப வந்து சமூகம் வந்து நாகரிகமாக மாற்றப்பட்டு நம்ம வந்து நம்மளுடைய நாகரிகங்கள் மாறி வந்து கொண்டிருக்கிற நிலையில இன்னைக்கு நாங்க வந்து படிக்க மாட்டோம், நாங்க இந்த இடத்தை விட்டு வெளியில வர மாட்டோம், எங்களோட டெரிட்டரியை தாண்டி வரமாட்டோம்னா என்ன பண்ண முடியாது. நம்மளோட இன்னைக்கு நம்மளால நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வரும். அப்ப அந்த மாதிரியான வர்றப்போ நம்ம அந்த பிரச்சனைகளை எப்படி தீர்க்கலாம், அப்ப நம்ம அந்த மக்களை வந்து எப்படி அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுல வந்து பாத்துக்கலாம். இதை மட்டும் இல்ல, நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணணும். அவங்களுக்குள்ள இருக்க அந்த அது என்ன சொல்ற நம்ம ஒரு எதிர்மறை எண்ணங்களை அழித்து நேர்மறை மாற்றத்தை நம்மளால கொண்டு வர முடியும் த்ரூ திஸ் ஆந்த்ரோபாலஜிக்கல் ரிசர்ச். வளர்ச்சி மற்றும் இடப்பெயர்ச்சி சொல்றோம், மைக்ரேஷன். ஒவ்வொரு குழுலையுமே வந்து நம்ம பார்ப்போம் அவங்களுடைய ஒரு சமூக மற்றும் அந்த கல்ச்சுரல் கலாச்சாரத்துல வந்து டெவலப்மெண்ட்ஸ் வர வரவே வந்து எப்ப அது நடக்கும்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பெயர்ந்து செல்லும் போது ஒரு கல்ச்சர்ல இருந்து இன்னொரு கல்ச்சரை கத்துக்கிறாங்க. அப்போ என்னன்னா தெர் இஸ் அ டெவலப்மெண்ட் இல்லையா. அப்போ அந்த டெவலப்மெண்ட் அவங்க எதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எது நல்லதோ அவங்களுக்கு எது பயன் தரக்கூடியதோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த கண்டிப்பா வந்து இந்த மைக்ரேஷன்ஸ் வந்து இந்த மானுடவியல் ஆந்த்ரோபாலஜிஸ்ல ஒரு முக்கிய இடம் வகிக்குதுன்னே நம்ம வந்து சொல்லப்படும். சிவில் உரிமைகள் வக்காலத்துன்னு சொல்றப்போ அவங்க வந்து எல்லாமே வந்து தங்களுடைய உரிமைகளை ஒரு நாள் அவங்க வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றதுன்னா என்ன, அந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடீஸ்ல வந்து எப்படி தங்களோட உரிமைகளுக்காக அவங்க வந்து போராடி இருக்கிறாங்க, அந்த உரிமைகளை பெறுவதற்காக அவங்க வந்து என்னென்ன மாதிரியான செயல்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க, அதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணிருக்காங்க, அதுக்கு அவங்க என்னதெல்லாம் இழந்திருக்கிறாங்க அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம பார்க்க முடியும். இதுல பாத்தீங்கன்னா அந்த ஆந்த்ரோபாலஜில பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் வேர்ல்டு வார் அந்த இதுல பாத்தீங்கன்னா நிறையவே வந்து புரிஞ்சுட்டாங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு எதிரி நாடு இருந்துச்சுன்னா அந்த எதிரி நாடு அந்த ஒரு நாட்டுல வந்து நம்ம ஒரு சண்டை போடுறோம், ஒரு நாட்டை எதிர்த்து சண்டை போர் நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த நாட்டுடைய ஜியோகிராபிக்கல் ரீஜன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்பனாதான் நம்ம எந்த மாதிரியான படைகளை அங்க கொண்டு செல்ல முடியும் அப்படி பார்க்கணும். அது வந்து மலை சார்ந்த இடமா அல்லது அங்க வந்து அதிகமாக நீர்நிலைகள் நிறைந்த இடமா என்றதை அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க த்ரூ திஸ் ஆந்த்ரோபாலஜிக்கல் ரிசர்ச். அது மட்டும் இல்லாம இது வந்து எப்பனா இந்த செகண்ட் வேர்ல்டு வார்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிஸா ஒரு குரூப் சேரும் போது அப்போ ஒரு கண்ட்ரிஸோட நம்ம போர் புரியறப்போ வந்து எதிரிகளுடைய கலாச்சாரங்களை புரிந்து கொள்ள இந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் ரிசர்ச் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸா இருந்தது. அடுத்து வந்து தூரத்தில் கலாச்சாரம் படிப்பது, அதாவது ஒரு இங்க இருந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அப்பெல்லாம் வந்து ஜெயில அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ் வந்து சிறை பிடிச்சு அவங்க ஜெயில வச்சிருப்பாங்க. அப்ப அவங்க அந்த ஜாப்பனீஸ் உடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்தது, அவங்களுடைய ஆட்டிடியூட்ஸ் எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய பயாலஜிக்கல்
அவங்களுடைய உடல் கட்டமைப்பு, அதாவது அவங்க எந்த அளவுக்கு வலிமை பெற்றவர்களாக இருந்தாங்க, அவங்க டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் கூட பார்த்தாங்க. அப்ப அந்த டிஎன்ஏ டெஸ்ட் மூலமா அவங்களுக்கு என்ன மாதிரியான இயல்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு மட்டும் இல்ல, அவங்க கிட்ட இருந்து கேட்டும் தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு அது மூலமா அவங்க வந்து என்ன பண்றாங்க, அந்த மக்களை வந்து அதாவது எதிரிகளுடைய கலாச்சாரங்களை தொலைதூரத்துல இருந்தே தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சு கொண்டு எதிரிகளை வந்து அவங்க கையாளுறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இன்னொரு சொல்லுவோம், ஆர்ஆர்ஏ சொல்லுவோம் அண்ட் பிஆர்ஏ. ஸோ இந்த மாதிரியான ஸ்டடீஸ் அது மூலமாவும் நம்மளால இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நம்ம அந்த மக்கள்கிட்டே போய் நம்ம வந்து படிக்கிறது. அடுத்து பார்த்தா யூனிவர்சல் குறிப்பிட்ட அறிவு, அதாவது உலகத்துடன் உள்ளூரை சமன்படுத்துதல் சொல்றோம். அப்போ வானுடவியல் அறிவு என்பது உலகளாவிய சூழல்ல வந்து உலகளாவில நம்ம ஜென்ரலா ஒரு உலகத்தை எப்படி நம்ம வந்து முழுமையாக தெரிந்து கொள்வது. உலகம் அப்படின்னு நம்ம சொல்றது எப்படின்னா, ஒவ்வொரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் எப்படி அந்த சமூகங்களுக்கிடையே வேறுபாடு இருக்கிறது, எப்படி ஒவ்வொரு சமூகமும் ஒன்றை ஒன்று தொடர்பாக இருக்கிறது, இந்த மாதிரியான நுண்ணறிவுகளை சார்ந்த இந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் ரிசர்ச் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ ஒப்பிட்டு பார்க்கறதுக்கும் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்குது. இந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடீஸ்ல வந்து நம்மளுக்கு நிறைய நன்மைகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நாலேஜ் டெவலப்மெண்ட், நம்மள வந்து அது பர்டிகுலரா நம்ம ஒரு ஒரு யாரையாவது பத்தி படிக்கணும், ஒரு சமூகத்தை பற்றி படிக்கணுமா, ஒரு பாலினத்தை பத்தி படிக்கணுமா, இல்ல அவங்களுடைய குழுக்களை பத்தி படிக்கிறப்போ அந்த குழுக்களுடைய அட்வான்டேஜஸ் என்ன, அவங்களுடைய நாலேஜ் என்ன, இதெல்லாம் பத்தி படிக்கிறோம். இதை தாண்டி அங்க நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். அதாவது பேஸ்ட் ஆன் த ஃபைண்டிங்ஸ் அங்க நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ், ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து வரும். அப்போ அந்த ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டினை நம்ம எப்படி எம்பரிக்கலா ஸ்டடி பண்ண போறோம். த்ரூ தஸ் எம்பரிக்கல் ஸ்டடீஸ் வந்து நம்ம அடுத்தது என்ன ஃபைண்டிங்ஸ் கொடுக்க போறோம். அந்த ஃபைண்டிங்ஸ் எப்படி நமக்கு இந்த உலகளாவிய நம்மளுக்கு ஒரு பாலிசி டெசிஷன்ஸ்ல வந்து ஹெல்ப் பண்ண போகுது இப்படின்னு சொல்றதெல்லாம் நமக்கு வந்து த்ரூ திஸ் ஆந்த்ரோபாலஜிக்கல் ரிசர்ச் வந்து நமக்கு கொடுக்கும். இது வந்து அதை நம்ம இப்போ நம்ம இந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடீஸ்ல நம்ம ஜியோகிராபிக்கல் ரீஜன் இதெல்லாம் பத்தி நம்ம படிக்கிறப்போ நம்மளுக்கு அதாவது இந்த பேரிடர் காலங்கள்ல வந்து பேரிடர் வந்து என்ன பேரிடராகவும் இருக்கட்டும், அந்த பேரிடர் காலங்கள்ல நம்ம எப்படி அதை வந்து மேனேஜ் பண்ண முடியும், ஒரு கண்ட்ரி அந்த ரீஜன்ல அந்த ஜியோகிராபிக்கல் ரீஜன்ல எப்படி அந்த பேரிடங்கள் காலங்கள்ல வந்து தன்னைத்தானே, அதாவது அவங்களுக்குள்ளேயே அதை எப்படி சரி பண்ணிக்க முடியும், அல்லது பக்கத்துல ஒரு ரீஜன் இருக்குது அங்க வந்து எப்படி தங்களை உதவியை பெற்றுக்கொள்ளலாம் இப்படின்றதும் நம்மளுக்கு வந்து ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடிஸ் கொடுக்குது. இந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடி ஹெல்த்லயும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் in the world, and anthropological research, there are lots of research methods in anthropological studies. அடுத்த வகுப்புல இந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் டூல்ஸ் ரிசர்ச் ஸ்டடீஸ் பத்தியும் நம்ம வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.